டேய், நீங்க மட்டும் சரியான ஆம்பளைங்களா இருந்தா தைரியமா என்ன வந்து புடிச்சு பாருங்கடா. சொல்லி வைங்கடா அவங்க எஸ்ஐ கிட்ட. என்ன பிடிக்கணும்னு நினைச்சாலே அவன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. யாரா அது? டேய், ஊர்ல ஆம்பளைங்க உன்னால பாக்கெட்ல பர்ஸ் வைக்கவே பயப்படுறாங்கடா. பொண்ணுங்க எல்லாம் செயின் போடுறதுக்கு அலறாங்கடா. ஒரே நாள்ல 56 பர்ஸையும் 17 செயின் எப்படிடா அடிச்ச? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். உன் முகத்தை பாக்குறதுக்கு நீ சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையாடா. எங்க வச்சிருக்கேன்னு சொல்றா. எடுத்துட்டு தானே சார் ஒழிச்சு வைக்கிறதுக்கு. இவன் கூட்டாளி இன்னொருத்தர் இருக்கா சார். பர்சன் செயினும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாது? சங்கர்னு ஒருத்தன். சங்கரா? சார், சங்கர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல எனக்கு அண்ணன் யாருமே கிடையாது சார். ஹலோ மாமா, அந்த போலீஸ்காரங்க கண்ணில் சும்மா விரல விட்டு ஆட்டிட்ட போல இருக்கு. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. இந்த போலீஸ்காரங்களை ஓவரா அலைய விட்டு நம்ம பெரிய பணக்காரங்க. யாரு நீ லூசு? என்னடா மறந்து போயிட்டியா? ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னாவே சேர்ந்து திருட்டோம், எத்தனை செயினை திருடிருக்கோம், எத்தனை செவுரி ஏறி குதிச்சிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? ஏய், வாய மூடுறா, ஓட்ட வாயா. இது என்ன அரசியல் கட்சி மீட்டிங் நினைச்சிட்டியா? இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க போன்ல நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்கேன். எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனா? இங்க எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு வாடா. ஏய், இவ்வளவுதானா? வேற ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? அவ்வளவுதான் சார். கையில ஏதாவது பெருசா இருக்கு, செக் பண்ணுங்க. ஜீன்ஸ் பேண்ட்னாலே அப்படிதான் சார் ரப்பா இருக்கும். பர்ஸ் மறந்துட்டியா? சார் மறந்து போயிட்டேன். எடுத்துங்க சார், எடுத்து சார் டேபிள்ல வைங்க. அந்த பக்கமா? அந்த 3வது தெருல ஒரு வீட்டுல அடிச்சுமே அந்த பணத்தையும் எங்க வச்சிருக்க? இவங்க செக் பண்ணவங்க தெரிஞ்சுதா? அன்றாயிருக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கேன் சார். அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடல சார். அப்புறம் எதுக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார், விடுங்க சார். என்ன பசங்களா? என்ன சார் தூக்கமா? துப்பாக்கியோட எல்லாம் வரீங்க? இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் சார். இருக்கட்டும். அது வர்ற வழியில நம்ம அம்மன் கோயில்கிட்ட 2 பேரை பழி கொடுக்குன்னு பேசிக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதனால நம்ம ஊரை பிடிச்ச பீட போயிடும், அவனுக்கிட்ட இருந்து நிம்மதியா இருக்கலாம்னாங்க. எனக்கு என்னமா அது 2 பேரும் நீங்க தான் நினைக்கிறேன். சார், என்கவுண்டர்ல வேணாம் சார். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். அவங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நான் சொல்றதை செய்யணும். என்ன சார் செய்யணும்? திருடணும். நீ சொன்னது கரெக்ட் தான், திருடணும். நாளைக்கு உங்களை நான் இங்கிருந்து தப்பிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில 4 போலீஸோட கவர்மெண்டோட 60 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் ராஜபாளையம் போறேன். வழியில எங்களை அட்டாக் பண்ணிட்டு எங்க கான்ஸ்டபிளையும் போட்டு அடிச்சிருங்க. என்னையும் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் நடிங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிவகாசிக்கு ஓடிடுங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, 50-50. இல்ல, எனக்கு 99%, உங்களுக்கு 1%. இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். டீல் ஓகே சார். வெரி குட். இறங்குங்கடா, இறங்க, எல்லாரும் இறங்குங்க. டேய், என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டேன்? என்னால ஓடி வரவே முடியலடா. டேய், கொஞ்சம் வெளியில வாங்கடா. மாமா, இவங்க எல்லார்கிட்ட இருந்து கண்ணை போடுங்க. சரி. டேய், துப்பாக்கி எல்லாம் கொடுங்கடா. ஏன் லெவலுக்கெல்லாம் இது ரொம்ப சின்ன துப்பாக்கி, பெருசா எடுத்துட்டு வரக்கூடாதா?
லக்ஷ்மி கணபதி ஃபில்ம் இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான திரையரங்கில் சந்துல சிந்து பாடும். அடேங்கப்பா எவ்வளவு தெளிவா அடிச்சிட்டீங்க. என்ன கூட அடிங்க, இல்லைன்னா டவுட் வந்துடும். நீங்க போலீஸ்கார அடி இருப்பாரு, வெளியில தெரியவே தெரியாது. ஆனா நீங்க அடிக்கல, ரத்தம் வரணும், அப்பதான் நம்புவாங்க. அப்படியா? எப்படி இன்னும் வேணும் அப்படியா மாமா? குமுறு மாமா. இப்படி அடிக்கிறது கண்ணா பண்ணானே. பின் என்னையா 99% உனக்கு 1% எங்களுக்கு. அதான் அக்ரிமெண்ட். என்னடா அக்ரிமெண்ட்? இந்த மொத்த பணமும் எங்களுக்கு தான். உன்னால என்ன பண்ணுவே பண்ணிக்கோ. போலீஸ்காரனை அடிக்கிறீங்க, சும்மா விட மாட்டாங்க. ஆமா, லொகேஷன் ஷிஃப்ட். வா. என்ன நம்மளும் சேஃப்டி கொண்டு வச்சிருவான். வணக்கம். பாத்து வா. எவ்வளவு பெரிய இடம். What is this nonsense? What's going on here? Who is this black dress? Black dress போட்டுட்டு கோமாளி மாதிரி வந்திருக்கீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் உங்களை யார் அலோ பண்ணது? I say you get up. What? கையெழுத்து போக வந்தாடா லாக்கி. Why you came to star hotel? நீங்க சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரீங்களா? மனுஷன் என்னடா நினைச்சிட்டு அம்மா அப்படின்னா உனக்கு தமிழ் தெரியுமா? அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுன? அது ஏய், இது வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் அப்படியே தமிழ்ல சொல்றீங்க. நீ ஒரு நிமிஷம். டேய், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்? தெரியும் சார். இவன் பேசுறதெல்லாம் சரியானு எனக்கு சரி சொல்லு. எங்க இருந்து வந்தாங்க இவனுங்க? கருப்பு கலர் Dress போட்டுக்கிட்டு சிவப்பு கலர் பஸ்ல வந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கையேந்தி பவனுக்கு போகணும். எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தாங்க? இவங்களை உள்ள விட்டது யாரு? சரிதான் சார். அப்புறம் நீ பேசும்போது இடையில ஏதோ ஃபேஸ் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நான் சின்ன வயசுல இருந்தே கான்வென்ட்ல தான் படிச்சேன். எப்பவுமே இங்கிலீஷ்ல தான். ஒரு பில்டப்புக்காக தான். இங்கிலீஷ் மீடியம். ஆமா, இவனுக்கு கொடுத்துடலாம் மாமா. இங்கிலீஷ் தெரியல எங்களை கேவலம் ரோட்ல தான யாருக்கிட்ட? டேய் 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 சொல்லு. இந்த ஹோட்டல்ல ரூம் எவ்வளவு சொல்லு. இந்த ஹோட்டல்ல கட்ட எவ்வளவு சொல்லு. இல்ல இல்ல இந்த ஹோட்டல் மொத்தம் எவ்வளவு சொல்றா? சொல்லிட்டு மட்டும் வாங்கிடுவீங்களா? கேட்ச் பிடிச்சிக்க. டடா நீயே பிடிச்சிக்க. சார் 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 நான் உங்களை சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சிட்டீங்க சார். சார் 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 வாங்க சார். இந்த பேக்க நான் எடுத்துக்கிறேன். நீ போ போ போ. அடிச்சு அந்த மாதிரி ஜாக் பாட் தான் அடிக்கணும் மாமா. இல்லனா இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியாது. ஆமா, முதல்ல நம்ம Dress மாத்தணும். இந்த Dressல பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் திருட்டு பசங்க மாதிரியே இருக்கு. முத வேலையா நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணணும்.